இப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் பாஸ்டர் டார்வின் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். Praise Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹalleluya. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நன்றி ஆண்டவர், எங்களை நினைத்து அருளி எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர்களோடு பேச தீவிரிக்கிறபடி நான் உமக்கு நன்றி. முதுமல்லி சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் இருதயத்தை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் பலப்படும்படி, உம்மிலே நாங்கள் ஜீவன் அடையும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். அடியனை மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். வாசிக்கலாம் சங்கீதம் 32 அதனுடைய 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் இந்த பகல் காலத்திலே சபையை பார்த்து பேசுகிறார். உனக்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஹalleluya. உனக்கான பாதையை நான் உனக்கு சொல்லி தருவேன். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளதாய் கடந்து போக விரும்புகிறேன். 1900 அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்திலே வாழ்ந்த ஒரு வாலிபன். அவனுக்கு மும்பை பட்டணத்திலே அவனுக்கு வேலை கிடைத்தது. அவன் ரயில் மார்க்கமாய் புறப்பட்டு மும்பை பட்டணத்திலே வேலைக்கு சேர்ந்தான். அவனை அழைத்து கொண்டு போன அவனுடைய முதலாளி அவனுடைய செய்கைகளெல்லாம் கவனித்து கொண்டே வந்தார். ஏனென்றால் இவன் வாழ்ந்த கிராமத்திலே அவன் இருசக்கர வாகனத்தை பார்த்ததில்லை. வாழ்ந்த கிராமத்திலே கார்களை பார்த்ததில்லை, பேருந்துகளை பார்த்ததில்லை. வெறும் மிதிவண்டியும் அவன் மாட்டு வண்டிகளும் மிருகங்கள் மூலமாய் பயன்படுத்தப்படுகிற வாகனங்களை பார்த்து வளர்ந்தவன்.
இப்பொழுது மும்பை பட்டணத்தில் போன பிறகு அவன் கண்களுக்கு முன்பதாக இருசக்கர வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பெரிய விசாலமான சாலைகளை பார்க்கிறான். அவனுக்கு எல்லாமே ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருந்தது. அவனை கவனித்த முதலாளி அவனை பார்த்து சொன்னார், உனக்கான பாதையை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். ஏனென்றால் நீ வாழ்ந்து வளர்ந்த கிராமத்திலே இப்படிப்பட்ட வாகனங்கள் இல்லை, விசாலமான ரோடுகள் இல்லாதபடியினால் இந்த தேசத்திலே இப்படி இருக்கிறது, நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை காண்பித்தார். என்ன ஆலோசனை என்று சொன்னால், வாகனம் வலதுபுறமாய் வருகிற பொழுது நீ இடதுபுறமாய் போகணும். இடதுபுறமாய் வாகனம் வர்றப்ப நீ என்ன செய்யணும், வலதுபுறமாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இந்த குழப்பத்தை தீர்க்கும்படி அவனுக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார். மறுநாளிலே முதலாளுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவன் கடைக்கு போனோம், பொருள் வாங்க போனோம். பொருள் வாங்க போகிற பொழுது சாலையை கவனிக்கிறான். முதலாளி சொன்னது ஞாபகத்தில் இருக்கிறது, வாகனம் வலதுபுறம் வந்தால் இடதுபுறம் செல்லணும், இடதுபுறம் வந்தால் வலதுபுறம் போகணும். அது அப்படியே ஞாபகத்தில் இருக்கிறது. அவன் பார்க்கிறான், 2 வாகனங்கள், ஒரு வாகனம் வலதுபுறமா போகுது, ஒரு வாகனம் இடதுபுறமா போகுது. என்ன செய்தான் தெரியுமா, வேகமாய் ஓடி நடு ரோட்டில் போய் நின்னான். Glory to God. நடு வழியில் நின்னா ஒரு பெரிய ஆபத்து உண்டாயிற்று. அவனை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இப்போ முதலாளி வேகமாய் ஓடி வந்து கேட்கிறார், உனக்கான பாதையை நான் உனக்கு சொன்னனே, வாகனம் இடதுபுறம் வந்தால் வலதுபுறம் செல், வலதுபுறம் வந்தால் இடதுபுறம் செல் என்று சொல்லி உனக்கான பாதையை நான் சொல்லி தந்த பிறகு ஏன் இந்த விபத்து உனக்கு சம்பவித்தது என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், முதலாளி நீ சொன்னபடி நான் செய்தேன். ஒரு வாகனம் வலதுபுறம் வந்தது, நான் இடதுபுறம் வந்தேன். இன்னொரு வாகனம் இடதுபுறம் வந்தது, நான் வலதுபுறம் போய் நின்று 2 வாகனத்துக்கு நடுவில் போனேன், நான் விபத்தை சந்தித்தேன். நல்லா கவனிக்கணும். இப்போ சில நேரங்களில் உலகம் நமக்கு வழிகாட்டி கொடுக்கும்னே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் அப்படின்னு வசனம் சொல்லி கொடுக்குது பாருங்க. எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு முன்பதாக 3 பாதைகள் இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒன்று கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஒரு பாதை, இன்னொன்று மனிதர்கள் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பாதை, அது உலகம் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற ஒரு பாதை. இன்னொரு பாதை சத்துரு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பாதை. நல்ல கவனிக்கணும். இப்போ இந்த 3 பாதையில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், எந்த வழியில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு முன்பதாய் வைத்த பாதையில் போகிறீங்களா, அல்லது உலகம் உங்களுக்காக ஒரு பாதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கு பாரு. வழக்கமாக இந்த பிள்ளைகள்லாம் +2 முடித்து வரப்போ பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும், என் பிள்ளையெல்லாம் இப்படி படிக்க வைக்கணும். ஏன் தெரியுமா, பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கும், உடனே ஒரு ஆசை வரும், அவன் அந்த படிப்பு படித்து தானே அங்கே போனான், அதனால் என் பிள்ளையை நான் அப்படி படிக்க வைப்பேன்னு சொல்லி உலகம் காட்டுகிற பாதையில் பிள்ளைகளை நடத்துகிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உண்டு. இது ஒரு விதமான வழி. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிலர் அந்த வழியில் போய் வெற்றி பெற்றிருப்பாங்க, தொழிலில் வெற்றி பெற்றிருப்பாங்க, தங்கள் குடும்ப வாழ்க்கையில் அந்த பாதையில் போய் வெற்றி பெற்றிருப்பார்கள். உலகத்தை பின்பற்றி உலகத்தின் ஆலோசனை கேட்டு உலகம் சொல்லுகிற பாதையில் நடக்கிற விசுவாச மார்க்கத்தார் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு விதமான வழி. 2வது கர்த்தர் நமக்கு முன்பதாய் வைத்திருக்கிற ஒரு தெய்வீக பாதை. அவருக்கு ஒரு திருவுள சித்தம் இருக்கும் பாருங்க. என் பிள்ளையை நான் இப்படி நடத்தணும், என் பிள்ளை இந்த பாதையில் நான் கொண்டு போகணும், இவனை நான் இப்படி ஆசீர்வதிக்கணும், இந்த பாதையில கொண்டு போய் இவனுக்கான உயர்வுகளை கொடுக்கணும், மேன்மையை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்காக ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சத்துரு அவனுக்காக அவனுடைய ராஜ்யத்தில் நரகத்தில் நம்மை சேர்த்து கொள்ளும்படி ஒரு பாதையை நமக்கு முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறான். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழி நல்லதானே இருக்கு, இந்த வழி நேர்த்தியே தானே இருக்குது, இதில் வாழ்ந்துடலாமே, இதில் வாழ்ந்த எல்லாம் நமக்கு கிடைச்சிருமே, இந்த பாதையில் போன சகல ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லி சத்ரு நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. இந்த காலை நேரத்தில் கேட்கிறேன், நீங்கள் எந்த பாதையில் போயிட்டு இருக்கீங்க? ஒரு சுய பரிசோதனை, ஜஸ்ட் ஒரு கேள்வி மாத்திரம். நீங்கள் செல்லுகிற பாதை சரிதானா? உலகத்தின் பாதையில போறீங்களா, அல்லது சத்துரு உங்களுக்கு முன்பதாய் அவன் ஆயத்தப்படுத்தி அவன் உங்கள் மேல பிரியமா இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் பாதைன்னு சொன்னா நீங்க குழம்பி போயிடாதீங்க.
ஏன்னா பிசாசானவன் நமக்கு முன்பதாய் அவன் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான் பாருங்க. ஏன்னா தாவீது அழகா ஜெபிப்பார், என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை நீர் ஒப்பு கொடாதேயும் அப்படின்னு சொல்லி ஆமென். தாவீது ஒரு அழகான ஜெபத்தை செய்வார். ஏனென்றால் பிசாசு அவனுடைய பாதையில் என்ன நடத்தி, அவன் ஆசைகளை என் வாழ்க்கையில நிறைவேற்றி, அவனிடத்தில் இருக்கிற இச்சைகளை என் வாழ்க்கையில கொண்டு வந்து, அவனிடத்துல ஒரு மனம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு மனத்தை என் வாழ்க்கையில கொண்டு வந்து, சிலருக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Glory to God. ஏன்னா ஆமென், பரிசுத்த ஆவியினிடத்திலும் ஒரு மனம் இருக்கு பாருங்க, அதே நேரத்தில் பொல்லாத ஆவிகளிடத்திலும் ஒரு மனம் உண்டு. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்துரு தனக்கு தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் நிலை நிற்காதுன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க, பிசாசுக்கு இடத்துல ஒரு மனம் இருக்கு, அது தவறான ஒரு மனம். சில நேரங்களில் சத்துரு என்ன செய்தான் தெரியுமா? ஆமென், பரிசுத்த ஆவியின் ஒரு மனத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு பிசாசுடைய ஒரு மனத்தை நமக்குள்ள வச்சு அவன் என்ன செய்கிறான்னா, Glory to God, சில குழப்பங்கள் அவர் அழகா உண்டு பண்ணுவான் பாருங்க. Glory to God. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல், வசனம் தெரியும் இல்லையா? தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறான். எல்லாம் எழுதி எடுத்துட்டு வரல, கர்த்தர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கு. அப்போ ஒரு மனம் வருது பாருங்க. 5 பேர் சேர்ந்து பாஸ்டருக்கு விரோதமா பேசுவான், 5 பேர் சேர்ந்து அந்த விசுவாசிக்கு விரோதமா பேசுவான். அப்போ அங்க இருக்கிறது பரிசுத்தாவின் ஒரு மனமா அல்லது சத்துருன் ஒரு மனமான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அது பிசாசுனுடைய ஒரு மனம். அப்ப நல்ல கவனிங்க, சத்ரு நம்ம மேல ஒரு இஷ்டத்தை வச்சிருக்கிறான் பாருங்க. இவனுக்கு இந்த ஆசையை காட்டி, இந்த இச்சையை காட்டி, இந்த விருப்பத்தை இவன் வாழ்க்கையில காண்பித்து, Glory to God, இவனை இப்படி நடத்தணும்னு சொல்லி ஆமென், பிசாசு நமக்கு முன்பதாய் ஆமென் அவனுக்கு பிரியமான ஒரு பாதையை வைத்திருக்கிற பொழுது, அவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிற பொழுது தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், எனக்கு முன்னாடி தெய்வம் ஒரு பாதை ஆயத்தப்படுத்தி இருக்கிற பொழுது அதே பாதையிலே நான் வாழ்ந்து ஆமென் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனாகி, நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற பரம கானான் தேசத்திலே நான் சென்றடைவேன். ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருங்கள். Glory to God. ஹalleluya. சென்று கொண்டிருக்கிற பாதை இது இந்த தேவன் நியமித்த பாதையா அல்லது உலகம் நியமித்த பாதையா அல்லது பிசாசு நியமித்த பாதையா என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் நீங்க உலகத்தின் பாதையில் நீங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கீங்க. உலகம் சொல்லுவதை கேட்டு கேட்டு, உலக மனிதர்கள் பேசுவதை கேட்டு கேட்டு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவதை கேட்டு கேட்டு அதை மண்டைக்குள்ள அப்படியே ஏற்றி வச்சு, Glory to God, இப்படி நடந்தாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்லி நீயே ஒன்றை தீர்மானம் பண்ணிக்கொண்டு உலகத்தின் பாதையில் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்கிற பாதை சரியில்லை மகளே, என் பாதையில நீ வா, என் சத்தியத்தில் நட, என் விருப்பத்தில் நட, நான் உனக்காக ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறேன், அந்த வாழ்க்கையில நீ வாழ் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு அழைப்பு விடுக்கிறார். ஹalleluya. நல்ல கவனிங்க, வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தா அநேக வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏன்னா சங்கீதம் 1ல நீங்க வாசிக்கிற பொழுது பாவிகளுடைய வழிகள், துன்மார்க்கருடைய வழிகள், பொய் வழிகள், பரஸ்தியர்களுடைய வழிகள் அப்படின்னு சொல்லி தவறுதலான அநேக வழிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் நீங்க வாசித்து பார்த்தா செம்மையான வழிகள், நீதிமான்களுடைய வழிகள், கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லி பரிசுத்தவான்களுடைய வழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இன்றைக்கு உனக்கான வழியை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். ஹalleluya. ஒருவேளை வழி மாறி தடமாறி, Glory to God, கர்த்தரை விட்டு பிரிந்து ஒருவேளை வெறுமனையாய் நீங்கள் ஆராதித்து தேவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல், தேவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாமல் தேவனை விட்டு பிரிந்து உலகத்தின் பாதையில நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்களாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கான பாதையை நான் காண்பித்து கொடுப்பேன். ஹalleluya. என் பிள்ளைகளுக்கான பாதையை நான் காண்பித்து கொடுப்பேன். இந்த நாளிலே அவருடைய பாதையில் நான் நடக்கிற பொழுது அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று சொல்லி 3 காரியங்களை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் காண்பித்து தர விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 103 அதனுடைய 7வது வசனத்தை ஒரு வாசியுங்கள்.
அவர் தமது வழிகளை ஆமென் அவர் தம் வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 145 அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் கர்த்தர் தம் வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது உன் வழிகளில் கிருபை உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் தம் வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தம் கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவர். நான் முதல்ல வாசிக்க கேட்டோம் பாருங்க அந்த வேத பகுதி. சங்கீதம் 103:7 சொல்லுகிறது கர்த்தர் தம் வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிய பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா வழி தெரிந்தவன் தலைவன் ஆகிறான். புரியுதுல உங்களுக்கு? வழி தெரிந்தவன் தலைவன் ஆகிறான். இப்போ வழியை காண்பித்து கொடுக்கிற மோசேக்கு காண்பித்து கொடுக்கிறது யாரு சொல்லுங்களேன். நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசம் சென்றடைகிறது வரையிலையும் வழி யாருக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது? வழி மோசேக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. இப்போ மோசேக்கு வழியை காட்டி கொடுத்ததுனால அங்க கிரியை வெளிப்பட்டு பார்த்தீங்களா? கர்த்தர் செங்கடல் நடுவே மோசேக்கு வழியை காட்டி கொடுக்கிறார். செங்கடல் பிளக்கிறது, அது ஒரு கிரியை. அந்த கிரியில ஒரு கிருபை இருக்கு பார்த்தீங்களா? வசனம் சொல்லுது glory to God. ஒரே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்களா அதுக்குள்ள நடந்து. அந்த கிரியில ஒரு கிருபை இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வழிகளில் நான் உனக்கு கிரியைகளை காண்பித்து நான் உனக்கு கிருபை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கான கிருபையை என் பாதைகளிலே உனக்கு நான் கட்டளையிடுவேன். அதான் வசனம் சொல்லுகிறது அவர் தம் வழிகளில் எல்லாம் கிருபை உள்ளவர். ஏன்னா கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகிற அந்த தருணத்திலே அநேக கிரியைகளை அவர் நடப்பித்தார் பாருங்க. ஒன்று செங்கடலை அவர் பிளந்தார். இரண்டாவது மாறாவை அவர் மதுரமாய் மாற்றினார். ஆகார குறை ஏற்பட்ட பொழுது காடையும் மன்னாவையும் அவருக்கு கட்டளையிட்டார். பல தேசத்தின் நடுவிலே ஜனங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு பலர் தடுப்புகளை போட்ட பிறகு கர்த்தர் வேறு வழியாய் அவர்களை நடத்தி தமது கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அந்த கிருபையில கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த கிரியையில கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய பாதையில நடக்கிற பொழுது அந்த பாதையில கிரியை இருக்கும், அந்த கிரியையில கர்த்தருடைய கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை கண்டு பல வருஷமாகிவிட்டது, என் வாழ்க்கையில தேவனுடைய கிரியை நடக்கலையேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை துக்கப்படலாம். அப்படி துக்கப்படுறீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வழியில சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வழியில நடந்தா கிரியை இருக்கும். ஹல்லேலூயா. என்னைக்கோ சில பேர் சொல்லுவாங்க பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதத்தை பேசிட்டு இருப்பேன். நான் கேட்கிறேன் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையோ? உங்க சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாச்சுன்னா சொல்லுவாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 1999ஆம் வருஷம் எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்து. நான் கேட்பேன் அதுக்கப்புறம் இந்த 2024 ஒரு அற்புதம் நடக்கல, அதுக்கடுத்து பெருசா ஒண்ணு நடக்கல. ஏன் நடக்கல தெரியுமா? கர்த்தருடைய பாதையில இல்லை. நீ அவருடைய பாதையில நடக்கும் பொழுது, தெய்வம் உனக்கு நியமித்த வாழ்க்கையில நீ வாழுகிற பொழுது, கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தின வாழ்க்கையில நீ சரியா வாழ்வேன்னு சொன்னா அனுதினமும் கர்த்தருடைய கிரியை வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கும். அந்த கிரியையில கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை பார்க்க விரும்புறீங்க? அவருடைய பாதையில நடக்க துவங்குங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிருபை வேணும்? அவருடைய பாதையில நடக்க விரும்புங்க. glory to God. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி இருக்கலாம் எங்களுக்கு முன்பதாய் செங்கடல் இருக்கிறதே, இதை நாங்கள் எப்படி கடக்க முடியும்? எங்களுக்கு முன்பதாய் எரிகோ கோட்டை இருக்கிறதே, இதை நாங்கள் எப்படி கடக்க முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்டிருக்கலாம். வழி தெரிந்த ஒரு தலைவன் இருக்கிறார். தலைவன் இருக்கிற பொழுது வழிகாட்டுகிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவன் இருக்கிற காலத்திலே கிரியை வெளிப்படுகிறது. கிரியை இருந்தபடினால அவர்கள் கிருபையினால எரிகோ கோட்டை மிதித்து நடக்க துவங்குறாங்க. அவர்கள் கால்கள் சறுக்கவே இல்லை. வசனம் சொல்லுகிறது என் கால்கள் சறுக்கிற பொழுதெல்லாம் கிருபை என்னை தாங்குகிறது. அவங்க சொல்லி இருக்கலாம் இந்த எரிகோ கோட்டையை நான் எப்படி கடக்க முடியும் ஆண்டவரே? இதன் மேல என்னால ஏற முடியாது ஆண்டவரே. இது பார்ப்ப
பார்ப்பதற்கு உயரமாய் இருக்கிறதே, எனக்கு விரோதமாய் பலமாய் கட்டி வைத்திருக்கிறார்களே. ஆண்டவர் சொல்லுகிற, நான் தான் உன்னை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தேன். இதோ இந்த பாதையில் என் கிரியை வெளிப்படும். இந்த கிரியை வெளிப்படுகிற பொழுது கிருபை உன்னை தாங்கும். எந்த கற்களுக்கு மேல நீ ஏற முடியாதுன்னு சொன்னியோ, அதே கற்களுக்கு மேல உன் கால்கள் வலுவாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஏறி நடக்க பண்ணுவார். கிரியை பார்க்க விரும்புகிறீர்களா? கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதையில் என்னை நடத்துவீராக, செம்மையான பாதையில் என்னை நடத்துவீராக. ஆண்டவரே, உலகத்தின் பாதையில நான் நடக்க விரும்பல. எனக்கு முன்னாடி பிசாசானவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்துருக்களுக்கு, அந்த மரணத்திற்கு ஏதுவான பாதையில நான் நடக்க விரும்பலன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சோர் அல்லேலூயா சொல்லுங்க. Glory to God. அவருடைய வழிகளில் ஆமென் கிரியை உண்டுன்னு ஹல்லேலூயா அழகா சொல்லுது. தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. நான் இருந்த சபையில் ஒருத்தங்க சொன்னாங்க, ஆமென், தாவீதெல்லாம் பேச்சலாம் கேட்கக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தாவீது சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு. ஆனால் வசனம் அப்படி சொல்லல. தாவீது தீர்க்கதரிசியா இருந்துன்னு வசனம் சொல்லுது பாருங்க. Glory to God. தாவீது கிடைத்த வெளிப்பாடுகள் ஏராளம். மோசேயை பற்றி எழுதுறார் பாருங்க. கர்த்தர் தம் வழிகளை மோசேக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய வழிகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஊழியக்காரர்கள் மூலமா கர்த்தருடைய கிரியை வெளிப்படும். கிரியை வெளிப்படுறப்போ வாழ்க்கையில கிருபை பெருகும். Glory to God. உன்னை நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? இதுவரையிலும் பரிசுத்தவான்கள் மூலமாக என் வாழ்க்கையில வெளிப்பட்ட தேவ கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு மோசே வரலன்னு சொன்னா, என் வாழ்க்கையில் மட்டும் ஒரு மோசே குறுக்கிடவில்லை என்று சொன்னார். Glory to God. என் வாழ்க்கையில மாத்திரம் ஆண்டவரே எப்பொழுதும் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடக்கிற ஒரு மோசே என் வாழ்க்கையில வரவில்லை என்று சொன்னார். இப்படி பயங்கரமான கிரியை நான் கண்டிருக்க முடியாது ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற கானான் தேசத்தில் நாம் போயிருக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பாதையில ஆமென் கிரியை காண்பித்து அந்த கிரியின் விளைவாகிய கிருபை எனக்கு கொடுத்தார். அதனால நான் கானான் தேசம் போவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? Glory to God. நமக்கு ஒரு பரம கானான் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரம கானான் நினைக்கிறப்ப தெய்வ பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படணும்னு. Glory to God. ஏன்னா அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை. Glory to God. ஹல்லேலூயா. அவரோடு பாடி அவரோடு ஆராதித்து Glory to God. ஹல்லேலூயா. பக்தன் அழகாக பாடுவார் பாருங்க. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000களில் சிறந்தோ. நாம்
மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சொல்லுங்க, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா 10,000 ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய வழிகளில் அவருடைய கிரியைகளை காண்பித்து அந்த கிரியைகள் மூலமாய் அவருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வாசிக்கலாம். ஆமென். சங்கீதம் 18 அதனுடைய 36வது வசனத்தை வாசியுங்கள். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். தாவீது சொல்லிக் கொடுக்கிறார், என் கால்கள் வழுவாதபடிக்கு என் பாதைகளை அகலமாக்கினீர். நல்ல கவனிங்க. இப்போ நீங்க நம்ம கவர்மெண்ட்ல நம்ம சாலைகள்லாம் பார்த்தாச்சுன்னா, க்ளோரி டு காட், ஏதோ ரோடு போட்டதுல அப்படியே போயிட மாட்டாங்க பாரு. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு அங்கே ஒரு வேகத்தடையை போட்டு, ஆமென், பள்ளிக்கூடம் இருக்கிற பகுதி மெதுவாக செல்லவும். ரொம்ப ஒரு வளைவான பகுதியாக இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதில் ஒரு போட்டு வளைவான பகுதி. க்ளோரி டு காட். நல்லா கவனிங். ஏதோ ரோடு போட்டாச்சுல அப்படி போயிடும் அப்படின்னு ஆமென் அரசாங்கம் சொல்லுவதே இல்லை. நாம் கவனமாய் போகணும் என்பதில் அரசாங்கமே அவ்வளோ கவனமாக இருக்கிற பொழுது, ஆமென், இந்த உலகத்தின் ராஜ்யமே இவ்வளோ கவனமாக இருக்கிற பொழுது நம்முடைய பரலோக ராஜ்யம் எவ்வளோ கவனமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ இதான் உனக்கான பாதை, இதான் உனக்கான வழி, நீ இப்படிதான் வாழணும்னு சொல்லி கர்த்தர் அப்படியே உன்னை அனுப்பி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. வசனம் தெளிவாய் சொல்லுகிற அவர் பாதி வழியில விட்டு விடுகிற தேவனே அல்ல. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு உலகத்தினுடைய அரசாங்கமே இவ்வளவு கவனமா செய்யறப்ப என் அப்பா என் மேல எவ்வளவு கவனமா இருப்பார். ஹல்லேலூயா. என் தகப்பன் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாத. என் வசனம் சொல்லுது, என் கால்கள் வழுவாதபடிக்கு என் பாதங்கள் வழுவாதபடிக்கு என் பாதைகள் அப்படி ஒரு விசாலத்தை கட்டளையிட்டாராம் பாருங்க. நமக்கு நம்ம வீடுகளில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்க. உங்கள் பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுற இடத்துல ஆமென் ஏதாவது கல்கள் இருக்குது, இல்லைன்னா பிள்ளை ஒரு இடத்துல அடிக்கடி விழுற அந்த இடத்துல பாசி பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? உங்கள் பிள்ளை தான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு ஓட பக்கத்தில் அடிக்கடி விழுந்து விழுந்து அப்படியே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதை கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குன்னா தாய்மார்களாகி தகப்பன்மார்களாகி நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த பாதையை சரி செஞ்சு க்ளோரி டு காட், என் பிள்ளை அதில் விழக்கூடாது என்பதுக்காக அந்த பாதையை கொஞ்சம் விசாலப்படுத்தி என்ன செய்கிறீங்க? சந்தோஷமாக போட அப்படின்றீங்க. இதுக்கு மேலே என்ன செய்வீங்க? கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லி இங்கே ஒரு பஞ்சாயத்து ரோடு போடணும், இன்டர்லாக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு என்னது ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க பாரு. இப்போது உலக பிரகாரமாகிய மனிதர்களே நாம் பிள்ளைகளுக்கு இவ்வளவு செய்யும்ப ஆமென் பரலோகத்தின் நம்ம தகப்ப நமக்கு எவ்வளவு அதிகம் செய்வது நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ வழுவாதபடிக்கு உன் பாதைகளை நான் அகலமாக்கினேன் அப்படின்ட்டார். உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஆரம்ப நாட்களில் நீங்கள் சில இடங்கள் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்பியிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் அதில் விழுறீங்களா? சொல்லுங்களேன், புரியுதா உங்களுக்கு? ஆரம்ப நாட்களில் தெய்வத்தை அறிந்து கொண்ட நாட்களில், கர்த்தரை தேடின நாட்களில், அல்லது உலகத்தோடு நாம் நம்ம இசைந்து வாழ்ந்த காலங்களில், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்த நாட்களில் சில பாவங்களுக்கு மறுபடியும் விழுந்து எழும்பும் பார்த்துருக்கீங்களா? சில தவறுகளுக்கு மறுபடியும் விழுந்து எழும்பும் பாருங்க. சில பிள்ளைகள் 40-50 வருஷம் ஆனாலும் இன்னும் விழுந்து எழும்பிட்டு தான் க்ளோரிட்டு இருக்கிறாங்க பாருங்க. 50 வருஷம் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆதி நாட்கள் ஏதோ இந்த பாவத்தை செஞ்சாங்களோ அதே பாவத்தை இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, க்ளோரிட்டு, இனி நீ அதில் விழாதபடிக்கு இன்னைக்கு அந்த பாதையை நான் அகலமாக்குறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
ஒருவேளை நீ பொருளாதாரத்துல அடிக்கடி விழுந்து விழுந்து எழுகிற ஒரு நபரா இருக்கலாம். பண விஷயங்கள்ல அடிக்கடி விழுந்து விழுந்து எழுகிற நபரா இருக்கலாம்னு சொல்றார். அந்த பொருளாதாரத்துல உனக்கு நான் ஒரு விசாலத்தை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் நீங்க அடிக்கடி விழுந்து விழுந்து எழுகிற ஒரு மனிதரா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே இந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் நான் விழுந்து விழுந்து எழுந்துட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இனி அந்த பாவத்தில் நீ விழாதபடிக்கு அந்த குறுகலான பாதையை, உன்னை வழுக வைக்கிற அந்த பாதையை இன்னைக்கு இந்த பகல் காலத்தில் நான் உன்னை விசாலமாக்கி கொடுக்கிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ ஒரே இடத்துல விழுந்து விழுந்து எழுவது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஒரே பிரச்சனையில நீ உழன்று கொண்டு கிடப்பது தேவனுடைய பிரச்சனை. ஆண்டவர் சொல்ற, உன்னை அந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக வைக்கிறேன். உலகம் சொல்லும் பாருங்க, இதுவும் கடந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனி அதுல உனக்கு சறுக்கல் இருக்காது. உன் பொருளாதாரத்தில் உனக்கு நீ சறுக்கல் இருக்காது. எந்த பாவத்தை கண்டு நீ பயப்படுறியோ, ஒருவேளை இந்த பாவம் மறுபடியும் வந்து என்னை பிடிக்குமோ, ஒருவேளை இந்த இச்சையான சுபாவம் மறுபடியும் வந்து என்னை பிடிக்குமோ, ஒருவேளை நான் விட்டு வந்த மதுபான பழக்கம் ஒருவேளை என்னை வந்து பிடிக்குமோ, ஒருவேளை இந்த பாவத்திற்கு நான் மறுபடியும் அகப்படுவேனோ என்று சொல்லி நீங்கள் விட்டு வந்த ஏதோ ஒரு பாவத்தை குறித்து கலங்குகிற என் அருமையான வாலிப தம்பியே, ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இனி நீ அதிலே விழாதபடிக்கு அந்த இடத்தை நான் உனக்கு விசாலமாக்கி கொடுக்கிறேன். இனி அந்த பாவத்திலே நீ விழுவதில்லை. நீ நினைத்தாலும் சிந்தித்தாலும் ஆமென், அந்த பாவம் உன் நினைவுக்கு வராதபடிக்கு, உன் எண்ணத்திலே தோன்றாதபடிக்கு, அந்த பாவத்தின் வல்லமை, அந்த பாவத்தின் தோஷம் உன் இருதயத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு ஆமென், உன் பாதையிலே இந்த பகல் காலத்திலே நான் உனக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் பாதையில் ஒரு விசாலத்தை தருகிறதே. நான் பக்தன் அழகா பாடுவார் பாருங்க. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோள். ஆண்டவர் சொல்றாரு, சிலர் உங்களுடைய விழுகைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. நீங்க கர்த்தரை ஆராதிக்க வந்ததுனால, நீங்க கர்த்தரை தேடினதுனால, glory to God, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நீங்க தெரிந்து கொண்டு அந்நிய மார்க்கத்தை விட்டு நீங்க புறப்பட்டு கர்த்தரை நீங்க தேடி வந்ததுனால சிலர் உங்க விழுகைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், அவங்களுக்கு தெரியாது நீங்க கர்த்தருடைய தோளுக்கு மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. glory to God. அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க இப்போ விழுவாங்க, அந்த பிரச்சனையில காணாம போயிடுவாங்க, அந்த நெருக்கத்தில் இவங்களை காணாம போயிடுவாங்க, சாப்டர் க்ளோஸ் ஆகும்னு சொல்லி உலகம் உங்களுடைய விழுகை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறப்ப நீங்க சொல்லணும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. உலகம் என்ன நினைச்சு தெரியுமா? இந்த குடும்பம் இருளுக்குள்ள கிடக்கு, இந்த குடும்பம் கட்டுக்குள்ள கிடக்கு. ஆனா இருளுக்குள்ள நான் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் அவருடைய தோளுக்கு மேல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய தோளுக்கு மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க விழுகைகள் அந்த உலகம் பார்க்கவே முடியாது. நீங்க விழுந்து போவதை அவர்கள் எப்படி ஏறிட்டு பார்த்தாலும் அவர்கள் கண்கள் காண முடியாது. ஏன்னா நீங்க விழவே மாட்டீங்க பாருங்க. Glory to God. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய நீங்க கடந்த காலத்துல நீங்க சந்தித்த சில பிரச்சனைகள், கடந்த காலத்துல உங்களுக்கு வந்த நெருக்கங்களை உங்க உறவினர்கள் அறிந்திருக்கலாம், உங்க இனஜன பந்துக்கள் அறிஞ்சிருக்கலாம். மறுபடி அதே ஒரு சூழ்நிலை வரப்ப சிலர் அதை எதிர்பார்த்திருக்கலாம். இந்த அடுத்த அட்டம்ப்ட்ல இல்லை அடுத்த மகள் திருமணம் நடக்கிறப்ப, மகன் திருமணம் நடக்கிறப்ப இன்னும் உங்க கடனுக்குள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிலர் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, glory to God, அதற்கான பாதையை நான் அகலமாக்கி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நீ ஒடுக்கத்துல நடந்தது போதும் மகளே.
ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எங்கள் சேர்ச்சில் பேசுகிற பாவியானு சொன்னார், ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுடைய வழக்கை எடுத்து விசாரிப்பேன்னு சொன்னார். Glory to God. இந்த உலகம் ஒன்று ஒடுக்குதா? இந்த உலகம் ஒன்று வேதனைப்படுத்துதா? இந்த உலகம் ஒன்று சஞ்சலப்படுத்துதா? உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை ஒடுக்கி, உன்னை குற்றராக்கி, நீ செல்ல வேண்டிய பாதையை உனக்கு ஒடுக்கமாக்கி கொடுக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், அந்த வழக்கை நான் இன்னைக்கு எடுத்து விசாரிக்க போறேன் அப்படின்றார். அந்த வழக்கை கர்த்தர் எடுத்து விசாரிக்கிறார். நல்ல கவனிங்க. உலகம் நம்முடைய விலகையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் அழுவது அந்த உலகம் அப்படியே சிரிச்ச முகத்தோட பார்க்கலாம். Glory to God. ஆனா அப்பா, இன்னைக்கு நான் எந்தெந்த இடத்துல ஒடுக்கப்பட்டனோ, எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டனோ, அதே இடத்துல ஒரு பெருக்கத்தை என்ன கூட பார்ப்பாருங்க. நான் வசனம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவு அதிகமாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் பழுகி பெருகுனாங்க. உங்க ஒடுக்கம் Glory to God ஒரு பெரிய பெருக்கத்தையே கொண்டு வரும். அதனால ஒடுக்கிறவங்க ஒடுக்கட்டும், நிந்திக்கிறவங்க நிந்திக்கட்டும், காயப்படுத்துறவங்க காயப்படுத்தட்டும், வேதனைப்படுத்துறவங்க வேதனைப்படுத்தட்டும். என் கர்த்தரோ என் பாதைகளை அவர் எனக்கு அகலமாக்கி கொடுக்கிறார். எந்த இடத்துல நான் ஒடுங்கி ஒடுங்கி நடந்தனோ, எந்த இடத்துல நான் வேதனைப்பட்டு பட்டு நடந்தனோ, எந்த மனுஷனுடைய முகத்தை நான் பார்க்க முடியாமல் குனிந்து நடந்தனோ, அதே இடத்துல ஒரு ராஜாவை போல கம்பீரமாய் நடக்கும்படி, எந்த ஒரு ஒடுக்கத்தின் அப்பத்தையும் புசிக்காமல், ஆமென், சாம்பலின் ஆமென் அனுபவத்தை நான் பெறாமல், ஹல்லேலூயா, அவருடைய மகிமையோடு அவருடைய கிருபையோடு விசாலமாய் நடக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு ஒரு விசேஷித்த கிருபையை அவர் கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளலாம். என் பாதைகளில் உண்டாகிற ஒரு விசாலத்திற்காக நன்றி ஆண்டவரே. என் பாதையில உண்டாகிற ஒரு பெருக்கத்திற்காக நன்றி. நான் விழுந்து விழுந்து எழும்பின இடத்துல கர்த்தர் அந்த பாதையை இன்னைக்கு நீர் சீர்படுத்துகிறபடினால் நன்றி ஆண்டவரே. அந்த பாதையில ஆண்டவர் இருக்கிற கரடு மேரடுகளை கர்த்தர் விலக்கி போட்டு என் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தி, ஹல்லேலூயா, எனக்கான பாதையை கர்த்தர் இன்றைக்கு நீர் ஏற்படுத்துகிறபடினால ஆண்டவரே நன்றி. அதனால தான் தாவீது சொன்னார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினி. இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு விசாலமான பாதையை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசாலமான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. Glory to God. வீடுகளுக்கு செல்ற பாதைலாம் அப்படி ஒடுக்கமா இருக்கா? கேளுங்க கர்த்தர் இடத்துல. விசாலமான பாதைகளை கர்த்தர் கொடுப்பார். விசாலமான நிலங்களை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை அப்படி ஒடுங்கி போயிருக்கிறதா? சிலர் உங்களை சிறைப்படுத்தணும்னு பார்க்குறாங்களா? நாலாம் திசையில் இருந்து Glory to God உங்களை அவமானப்படுத்தி, நீங்கள் நன்மை செஞ்சும் அவங்க தீமை செய்து உங்கள் வாழ்க்கையில் குற்றராக்கி, இவள் பிரயோஜனம் இல்லாதவன் உதவாதவன் சொல்லி உங்கள் அழகையும் உங்கள் அந்தஸ்தையும் உங்கள் படிப்பையும் வைத்து உலகம் உங்களை நெருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கான ஒரு பாதை எனக்கு திறந்து கொடுக்கிறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. என் பாதையில் ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். Glory to God. நான் என்னைக்கும் ஒடுங்கி நடக்க மாட்டேன்னு. ஹல்லேலூயா. என்னைக்கும் என் வாழ்க்கையில் ஒடுக்கம் இருக்காது. அதான் வசனம் சொல்லும், என் சத்துரு எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் சொல்லுங்களேன், Glory to God, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா என்னை எழுப்பி விடுகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் சொல்றேன், மறுபடி நான் அந்த இடத்தில் விழாதபடிக்கு என் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற ஒரு தேவனும் உண்டு. ஹல்லேலூயா. உங்களிடத்துல பலரிடத்துல கேட்டா நீங்க தைரியமா சொல்ல முடியும், நான் அன்னைக்கு சந்தித்த சவாலை இன்னைக்கு நான் சந்திக்கல. ஏன் தெரியுமா? அவர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டு என் பாதை அகலமாக்கி கொடுத்தார். என்னைக்கோ நான் சந்தித்த ஒரு பலவீனத்தை மருத்துவர்கள் சொன்னாங்க, இந்த பலவீனம் மறுபடிக்கு ஒரு வர வாய்ப்புண்டு. ஆனா இத்தனை வருஷமாகிலும் அந்த பலவீனம் எனக்குள்ள வரல தெரியுமா? என் வாழ்க்கை பிரயாணத்திலே கர்த்தர் என் வாழ்க்கையை அவர் விசாலப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை மேல. Glory to God. என் பாதையை விசாலமாக்கினார். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 143 அதனுடைய 10வது வசனம். Glory to God. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, செம்மையான வழியிலே நடத்துவாராக. மூணாவது தெய்வம் அவர் வழியில கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்.
இன்னைக்கு glory to God, தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியில நடக்கிறது இல்லைன்னு ஆமென், மாம்சத்தில் நடக்கிறார்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மாம்சத்தில் நடந்து கொண்டிருக்க, ஆவியான சொல்லுகிறதை கேட்கறதே கிடையாது. மாமிசம் என்ன சொல்லும்? ஆண்ட போய் சண்டைப்பிடின்னு சொல்லும். ஆவி என்ன சொல்லும்? உட்காந்து ஜோம் பண்ணுன்னு சொல்லும். glory to God. நல்ல கவனிங்க. பலர் செய்கிற தவறு ஆமென், தங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் ஆவியானவரை விரும்புகிறதே கிடையாது பாருங்க. ஏன்னா ஆவியானவர் கூட இருந்தாச்சுன்னா இஷ்டத்துக்கு செய்ய முடியாது பார்த்தீங்களா? glory to God. ஆவியானவர் ஒரு விளையாட்டு பொருளாக வச்சிருக்கிற விசுவாச பிள்ளைகள். ஏன்னா ஆமென், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம்னு நினைக்கிறேன். ஆமென், பரிசுத்த ஆவியானவர் அவர் அப்போஸ்தலர் ஒரு இடத்துல ஊழியம் செய்யாதபடிக்கு கட்டுப்படுத்தினான்னு இருக்கும் வசனம். glory to God. சில இடத்துல ஆமென், ஆவியானவர் சொல்ல நீ போ, அங்கே பேசுவது என்னதோ அது உனக்கு அருளப்படும்னு வசனம் இருக்கும். மனசப்ப ரொம்ப அழகா பாடுவார் பாருங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல கவனிங்க. ஆவியானவர் வழிகாட்டுகிற ஆவியானவர், ஆவியானவர் வழி நடத்துகிற ஆவியானவர். ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு அந்த காலத்தில் உண்டாயிருக்கு பாருங்க. glory to God. கேட்கிறார், உம் நல்ல ஆவி செம்மையான பாதையில் என்னை நடத்துவதாக. எப்போ வாழ்ந்தவர்? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் வாழ்ந்த தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குன்னா ஆமென், இந்த கிருபையின் நாட்களில் பரிசுத்த ஆவியும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கவனிங்க. ஆவியானவர் சொல்ற வழியில நடக்கிறோமா இல்லது மாம்சம் சொல்ற வழியில நடக்கிறோமா? பலரிடத்தில் ஆவியானவர் சொன்னார், அந்த காரியத்தை செய்யாத, அந்த இடத்துல நிற்காத, அந்த இடத்துல போகாத, அவர்களோட களவாதேன்னு சொல்லி ஆமென் ஆவியானவர் பலருக்கு எச்சரிப்பு கொடுத்து சிலர் அதை மீறி செஞ்சபடினால இன்னைக்கு சிக்குண்டவர்களாக இருக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். ஆவியானுடைய சத்தத்தை கேளாமல் ஆமென், நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து, இந்த பிரயாணத்தை குறித்து, இந்த யாத்திரை குறித்து, இந்த நிலைமை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்காமல் ஆமென், மாம்ச அனுபவத்தின்படி நடந்து பல பிரச்சனைகளில் சிக்குண்டவர்களாய் வெளியே வர முடியாமல் சிறைப்பட்டு போன எத்தனையோ ஜனங்களை என் ஊழியத்திலே நான் அறிவேன். நல்ல கவனிங்க. ஆவியானவர் எனக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என் நிலைமைகளை அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவர் வாசம் பண்ணுகிற பொழுது கேட்கணும், ஆண்டவரே நாங்க போகலாமா ராஜா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா ஆண்டவரே? கேட்டு பாருங்க. glory to God. ஆவியான உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. பலர் கேட்கறதே கிடையாது பாருங்க. தான் தோன்றித்தனமாய் தன் விருப்பப்படி தன் இஷ்டப்படி காரியங்களை நடப்பித்த கடைசியில கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானவரே ஏன் இந்த நிலைமை? நல்ல கவனிங்க. கர்த்தரிடத்தில் கேட்டு விசாரித்து செய்கிற ஒரு பழக்கம். அதில் தான் தாவீது கேட்கிறான் பாருங்க. சிக்லாக் பட்டணத்திலே தன் மனைவிகளையும் அவன் தன் குமாரர்களையும் இழக்க கொடுத்த பொழுது அவனுடைய மனைவி அவனுக்கு உரிமை இல்லையா? உரிமை தானே. glory to God. அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு உரிமை இல்லையா? யார்கிட்ட கேட்கணும்? அப்படியே போய் ஆமென் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து தன் ஆமென் மனைவிகளையும் பிள்ளைகளையும் அப்படி பிடிச்சிட்டு வர வேண்டியது தானே. ஆனா
ஆமென், glory to. இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் பைக்கு தான் ஆமென் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்குது, நான் அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். யாராவது திடீர்னு அப்படி திருடிட்டு போனாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க, அல்லது நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, ஆமென், நீங்கள் அப்படி ஓடி சபையில் வந்து ஆண்டவரே அந்த பைக்கை நான் பின்தொடரலாமா, அல்லது நான் கேஸ் போடலாமா, யாருக்காவது அந்த வழியில் கூப்பிட்டு சொல்லாமன்னு உட்காந்து கேட்பீங்களா? glory to God. ஆண்கள்னா வேஷ்டியில் மடக்கிட்டு என்ன ஆராதனை எடுத்துகிட்டு போயிட்டான்ல ஓடுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி விரட்டுவீங்க பாருங்க. தாவீது அதை செய்யவே இல்லை. அவனுடைய பொக்கிஷம், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆஸ்திகள், அவனுடைய ஐஸ்வர்யங்கள், அவனை நம்பி அவனோடு வந்த 600 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள் போய் உட்கார்ந்து கேட்கிறார் பாருங்க, ஆண்டவரே பின்தொடரலாமா? நான் கேட்கிறேன், தாவீதோட மனசாட்சி இல்லையா? glory to. ஆண்டவர் நோன்னு சொன்னா போயிருக்க மாட்டார். விசாரிக்கிற பழக்கம் உங்களிடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேளுங்க. நான் அதை செய்யலாமா ஆண்டவரே? அந்த தொழிலை நான் துவங்கலாமா? இந்த நெடுந்தூர பிரயாணத்துக்கு நான் போலாமா? கர்த்தர் உனக்கு சொந்த ஊர்ல வேலை வச்சிருப்பார். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவன் சென்னை பட்டணத்துல போய் நல்லதானே இருக்கிறான், அதனால அங்க போவேன்னு சொல்லி அங்க போய் அடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பாங்க பாருங்க. glory to. கேளுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? உங்களுக்கான உயர்வு எங்கே இருக்கிறது? உங்களுக்கான ஆமென் வாழ்க்கை எது என்பதை தேவனிடத்தில் விசாரித்து நாம் அறிந்து செய்கிறப்ப நம் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை மாறுது பாரு. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்பதாக வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். தென்காசி பக்கத்தில் கடையம் என்கிற ஒரு பகுதியில் ஆமென் ஒரு கேம்புக்காக நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம். நான் சற்று தாமதமாக நான் போயிருந்தேன். நான் போக வேண்டாம்னு நினச்சேன். நான் ஆவியானவர் என்னை புறப்பட சொன்னார். ரொம்ப எல்லாரும் 6 மணி புறப்பட்டாங்க. நான் 9 மணிக்கு தான் புறப்பட்டு போனேன். அந்த இடத்துல போனேன். கிட்டத்தட்ட அந்த ஊழியங்கள் முடிகிற அந்த தருணம் கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணிட்டு நான் சாப்பிட்டுட்டு எனக்கு முன்னாடி 2 பாதைகள் இருந்தது. ஒன்று நான் அப்படி களக்காடு வழியாக நாகர்கோவில் வந்து மார்த்தாண்டம் வரணும், ஒரு பாதை. இன்னொரு பாதை நான் குற்றாலம் போய் தென்மலை நெடுமங்காடு வழியாக நான் மார்த்தாண்டம் வரணும். 2 பாதை இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் எந்த பாதையில் போகணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். இப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வழியை எனக்கு ரொம்ப காண்பித்து கொடுத்தார். இந்த வழி எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. ஆவியில் நான் தெளிவுள்ளவனாக இருந்தேன். நான் வாகனத்தை எடுத்து புறப்பட்டேன். glory to God. எல்லாம் வளைவும் நெளிவுமான சாலைகள், மேடு பள்ளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக glory to God. நெடுமங்காடு பக்கத்தில் வந்தோடனே நான் ரொம்ப அப்படி சோர்ந்து போனேன். என் மனசுக்குள்ளே சலிப்பு தட்ட துவங்கினது. வந்த வழியே களக்காடு வழியே வந்திருந்தா இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாமே ஆண்டவரே, இன்னும் நான் பாதி தூரம் கூட கிடக்கலையே, நான் இப்படி பைக்கை ஓட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே சோர்வுகளும் சலிப்பு எனக்குள்ளே பெருக ஆரம்பித்தது. அப்படியே நான் ஒரு வருத்தத்தோடு எதுக்கு இந்த வழியை எடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு நான் வருத்தத்தோடு நான் பிரயாணப்பட்டு வந்தேன். நான் தமிழ்நாடு எல்கையில் வந்த உடனே ஒரு வாலிப பையன் என் வாகனத்தை நிறுத்த விரும்பினான். அவனை பார்த்த உடனே என் வாகனத்தை நிறுத்தணும்னு எனக்கு ஒரு ஆவியில் ஒரு ஏவுதல் இருந்தபடினால் வாகனத்தை நிறுத்தினேன். அவன் எனக்கு அப்படியே பின்னாடி உட்கார்ந்துருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அவனும் எதுவும் பேசலை. அவன் பைக்கில் ஏறின உடனே என் ஆவியில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. என் சலிப்பு அப்படியே மாறி போய் அப்படியே இந்த பாட்டை நான் முணுமுணுக்கிறேன் பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அப்படியே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பாடு எனக்கு பெருசாக தெரியும். இந்த 2 லைன் தான் தெரியும். அப்படியே நான் முணுமுணுத்து அப்படியே நான் பாடிட்டு வரேன். அவன் கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவன் கேட்டான், அண்ணா நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இப்படிப்பா கடையம் வரைக்கும் போயிட்டு அந்த வழியை சுற்றி டயர்டாகி வந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு. அப்படி அண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான். மறுபடி பேச துவங்கினான். அண்ணா நான் அந்த ஊருக்கு வந்த பிறகு எனக்கு சபைக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கண்ணா அப்படின்னா. உடனே நான் கேட்டேன், என்னாச்சு, எந்த ஊர் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அவன் ஒரு ஊர் பேரை சொன்னான். நான் அந்த களக்காடு வழியாக போகிறப்ப ஆண்டவர் அந்த ஊருடைய பேர் பலை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அப்படி என் மைண்டில் ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. சொன்னான், அந்த கிராமத்தில் உள்ள அந்த பகுதியில் அங்கே தான் இந்த கிராமத்தில் வீடு இருக்குது அப்படின்னா. அப்படியே பேச துவங்கினா, ஏன் சர்ச்சுக்கு போன ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் அப்படியே சபரிமலைக்கு அப்படியே நாங்கள் சேர்ந்து போனோம்.
என்னுடைய அண்ணன், என் அப்பா, நாங்கள்லாம் இணைஞ்சு போனோம். மலை ஏறினோம். மலை ஏறிட்டு இறங்குற நேரத்தில் என் அண்ணனுக்கு 27 வயசாகுதுன்னா அவன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே மறித்து அங்கேயே விழுந்து போனான். அப்படியே நாங்கள் சுமந்து அவனை கீழே கொண்டு மருத்துவமனைக்கு வந்தோம். மருத்துவர்கள் சொன்னார்கள் அவனிடத்தில் ஜீவன் இல்லை. நிர்கதியாய் கலங்கி அந்த இடத்துல தவித்து நின்றோம். நாங்கள் போகிறப்ப ரொம்ப சந்தோஷம் ஆரவாரத்தோடு போனோம். வருகிறப்ப என்னோடு கூட இருந்த என் அண்ணன் ஜீவனோடு இல்லை. நாங்கள் வருகிற வாகனத்திற்கு பின்பதாக ஆம்புலன்ஸ் வந்து கொண்டே இருந்தது. ரொம்ப தூரம் துக்கத்தோடும் அழுகையோடும் வருத்தத்தோடும் வீட்டில் வந்து சேர்ந்தோம். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன்னா, 2 வாரம் கழித்து என் அண்ணனுக்கு திருமணம். என் குடும்பமே ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஆகிவிட்டது. வருத்தமும் கண்ணீரும் தான் என் குடும்பத்தை அப்படி ஆள்கொள்ள ஆரம்பித்தது. என் தேவன் எங்களை கைவிட்டார், எங்கள் கடவுள் எங்களை மறந்தார் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இருதயத்தில் எனக்கு சமாதானம் வரலை. அப்போ தான் படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி என் பெற்றோர் என்ன படிப்புக்காக அனுப்புனாங்க. நான் கேட்டேன், என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், ஊராக போய் அவங்க பொருட்களை என்னை விற்க தருவாங்க, நான் ஒரு வீடாக விற்று நான் அதை வந்து காலேஜில் சப்மிட் பண்ணணும், அவங்க எனக்கு மார்க் போடுவாங்க, நல்ல மார்க் கிடைச்சா ஏதாவது கம்பெனியில் எனக்கு சூப்பர்வைசராக அல்லது சேல்ஸ் மேனேஜராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்தான். இந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த சர்ச்செல்லாம் பார்க்குறப்ப எனக்குள்ளே போக ஆசையாக இருக்கண்ணா. அப்படி சின்ன பையனை மாதிரி பேசுகிறான் அவன். இங்கே ஜனங்கள் அவங்க ஒரு பைபிள்லாம் தூக்கிட்டு போகிறப்ப எனக்கு உள்ளே போகணும்னு ஆசையாக இருக்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டே இருக்கிறான். அவன் காரியத்தை கேட்குறப்ப என் கண்கள் கலங்குகிறது. உனக்கு நான் என்ன பதில் சொல்லுன்னு தெரில. ஆண்டவரை கேட்குறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி உனக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அதுவும் என் பைக்கில் ஏறி உட்காந்து அவன் காரியத்தை நான் கேட்காமலே சொல்லிகிட்டே இருக்கிறானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த பகுதி வந்த உடனே சொன்னான், என்னை இந்த இடத்துல இறக்கி விடணும்ண்ணா. நான் சொன்னேன், எங்கே இருக்கீங்க? இல்லை அந்த தெருவில் இருக்கிறேன். சொன்னேன், அது வரைக்கும் நான் கொண்டு விடுவேன். வீடு வரைக்கும் கொண்டு விட்டேன். இறக்கி விட்டு சொன்னேன், நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர்மா அப்படின்னேன். அண்ணா உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், என்ன தெரியாமலே நான் பேசினேண்ணா, என் காரியத்தை வருத்ததெல்லாம் சொல்லணும் போல தோணுச்சு, அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ அவனை இறக்கி விட்டுட்டு நான் திரும்ப ஒரு பொழுது ஆவியானது என்னை பார்த்து சொன்னார், இவனுக்காக தான் நான் அவனை இந்த வழியை கொண்டு வந்தேன் அப்படின்னார். இப்போ ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தேன். நான் வரப்போ இவ்வளோ பெட்ரோல் செலவு, நேரம் வேஸ்ட்டு, களைப்பு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நான் வருத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், இவனுக்காக நான் உன்னை இந்த தூரம் கொண்டு வந்தேன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவர் 1000 செலவானாலும் பிரச்சனை இல்லை ராஜா, 10,000 செலவானாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை காணும்படி கிருபை செஞ்சீங்களே. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை செம்மையான பாதையில் நடத்துவார். நீங்கள் போகிற வழியில் அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி பல பாதைகள் இருக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், மனுஷனுக்கு அது கொடுக்கப்படும், எப்படி உங்கள் இஷ்டப்படி வாழலாம். ஆனால் கர்த்தருடைய கிரியை பார்க்க முடியாது, பிசாசனுடைய கிரியை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் பாதையில் நட மகளே, என் வழியில் நட, நான் சொல்கிறத கேட்டு செய். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். காட்டிட்டு அப்படி சும்மா இருக்க மாட்டேன். அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் மேலே என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற இடங்களில் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? அப்பா நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே,
மேகஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நீளம் தவிப்பது போ வறண்ட நீளம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான கேளுங்க செம்மையான வழியிலே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. கேளு ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இதுவரையிலும் உலகம் சொல்லுகிறதை கேட்டு நான் வாழ்ந்தேன் ராஜா. பிசாசுகள் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிற பாதையை நான் தெரிந்து கொண்டு வாழ்ந்தேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கான பாதை எதுவென்று என் பரிசுத்த தேவன் இந்த காலை நேரத்தில் காண்பித்து தரும்படி உமது சமூகத்திலே ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு விசை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி வரலாம். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. உன் பாதைகளை கிரியைகளை கொடுத்து கிரியின் மூலமாய் கிருபையை தருகிற தேவன் அவர். உன் பாதைகளை விசாலத்தை கட்டளையிடுகிற தேவன் அவர். உன் பாதைகளை பரிசுத்த ஆவியானவரை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு தகப்பனே 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 என் பாதையிலே நான் கிருபையை பார்க்கணும் ஆண்டவரே. என் பாதையிலே கிருபை தேவை. கிருபை இல்லாம நான் நடந்திடக்கூடாது ஆண்டவரே. கிருபை இல்லாம நான் வாழ்ந்திடக்கூடாது ஆண்டவரே. கிருபை இல்லாம நான் ஜீவனம் பண்ணக்கூடாது. உன் வழியிலே நான் நடப்பேன் என்று சொன்னால் எனக்கு கிருபை உண்டே ஆண்டவரே. நீ காட்டுகிற பாதையிலே எனக்கு விசாலம் உண்டே ஆண்டவரே. நீ சொல்லுகிற பாதையிலே நடக்கிற பொழுது தமது ஆவி எனக்கு கொடுக்கிறீரே ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படி எல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. கொஞ்ச நேரம் கேட்ட வசனத்தை பிடித்து கொண்டு வாய்களை திறந்து ஆமென். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டீங்க? ஆமென். உனக்கு நான் கிருபையின் வழியை நான் வைத்திருக்கிறேன். ஏமா கிருபையின் வழி, கிருபையின் வழி அது உன்னை நிர்மூலமாகாமல் காக்கிற வழி. கையை தட்டி தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு கிருபையின் வழியை வைத்திருக்கிறார். நீ ஒடுக்கப்படுகிற பொழுது கர்த்தர் உனக்கு விசாலமான வழியை கர்த்தர் தருகிறார். இந்த ஒடுக்கப்படுகிற நேரத்தில் உனக்காக கர்த்தர் வழக்காடி உனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குகிறார். கையை தட்டி தோத்திரம் பண்ணிறீங்களா?
எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். அநேகம் பேர் நாம் அதிகமாய் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வழக்கை கர்த்தர் எடுத்து நடத்துவார். உங்கள் வழக்கை கர்த்தர் எடுத்து நடத்துவார். அந்த ஒடுக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். மூன்றாவதாக பரிசுத்தாவின் வழியிலே கர்த்தர் நடத்துவார். என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் கவலைப்படாத. கர்த்தர் உன்னை டைரக்ஷன் பண்ணி கொண்டு போவார். நல்ல வாய் திறந்து அல்லேலூயா பரிசுத்தாவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடு. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேள். நான் எங்க போகணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து இந்த 3 விதமான பாதைகளின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தி உங்கள் நெருக்கத்தில் இருந்து, உங்கள் ஒடுக்கத்தில் இருந்து, உங்கள் சறுக்கலான பாதையில் இருந்து கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். செம்மையான வழியிலே உங்களை நிலைநிறுத்துவாராக. கிருபையின் வழியிலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. விசாலமான வழியிலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். பரிசுத்தாவியானவருடைய பாதையிலே உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென். நன்றி தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி செய்கிறபடியா ஸ்தோத்திரம். நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு ஒரு ஜெப விண்ணப்பத்தை கூட பண்ணி இந்த ஜெபத்தை நான் முடிக்கப் போகிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை முடிந்து ஆமென் நீங்கள் எல்லாரும் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். தனித்த வியாதியஸ்தர்களுக்கான ஜெபம் இப்பொழுது கிடையாது. ஏனென்று சொன்னால் இரவு நமக்கு அமாவாசை இரவு ஆராதனை இருக்கிறது. 9:30 மணிக்கு தொடங்கும். அதில் நாம் வியாதியஸ்தர்களுக்கான ஜெபங்கள் இருக்கிறது. முழுக்க முழுக்க நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, ஊழியத்தின் ஆசீர்வாதத்துக்காக அந்தகாரங்கள் மாற, கட்டுகள் உடைக்கப்பட, மாந்திரிக கட்டிலிருந்து, சூனிய கட்டிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற, பிரிவினைக்கு ஏதுவாக இருக்கிற சில குடும்பங்கள் ஒன்றிணைக்கப்பட, இப்படி பல காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த வியாதியஸ்தர்கள் நீங்கள் இரவு ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது என்னிடத்தில் ஒரு ஜெப விண்ணப்பம் கேட்டார்கள். கினோஜலி என்று சொல்கிற தாயார் கினோஜலிக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவள் ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக கடந்து போயிருக்கிறாள். டேலண்ட் எக்ஸாமுக்காக கடந்து போயிருக்கிறாள். ஆமீன். அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த எக்ஸாமில் கர்த்தர் அவளுக்கு உதவியாக இருந்து கர்த்தர் அவளை வெற்றி சிறக்க செய்யும்படியாய், கர்த்தருடைய கரம் அவளை தாங்க முடியாய். ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம். அந்த தாயாருடைய வேண்டுதலின்படியே கர்த்தர் அற்புதங்களை செய்ய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளையின் மேலே நீர் வைத்திருக்கிற நோக்கம், நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும். நன்றி தகப்பனே, நன்றி அப்பாமே, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நம் எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நம் எல்லாருக்கும் வேண்டியதான ஆமென் ஜீவன் சுகம்பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை கிருபையின் வழியிலே கர்த்தர் நிலைநிறுத்தி ஒடுக்கப்படுகிற உங்களுடைய வழக்கை கர்த்தர் தாமே எடுத்து ஆமென் நடத்தி அதற்கு ஒரு தீர்வை கொடுத்து உங்களை விசாலமான பாதையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த. ஏன்னா இனி நீங்க ஒடுக்கப்படக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். சில கேஸுகளில் ஈடுபட்டு ஆமென் பிணைக்கப்பட்டு பல வருடங்களாய் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த ஒடுக்கப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையை, நெருக்கப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அந்த வழக்கை கர்த்தர் தாமே எடுத்து நடத்தி ஒரு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் விசுவாசம் இருந்த கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். தம்பி துதிங்க. நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஒரு முடிவை இந்த வருஷத்துல கர்த்தர் தரணும். அடுத்த வருஷத்துல நீங்க ஆசீர்வாதத்துமான ஒரு வருஷத்தை காணணும். இந்த மாதத்துக்குள்ள எனக்கு முடித்து தாரன்னு கேளுங்க. இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல எனக்கு இந்த நெருக்கத்தில் இருந்து, இந்த ஒடுக்கத்தில் இருந்து கர்த்தாவே என்னை விசாலத்திலே நடத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே உங்களுடைய ஒடுக்கத்தில் இருந்து கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்த பிற்பாடு இனி எந்த வழியிலே என் வாழ்க்கை அமைக்கணும்,
என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்காதபடிக்கு பரிசுத்தாவியானவர் சரியான பாதையில் உங்களை நடத்தி செல்லும்படியாய் எல்லா கையை தட்டி தோத்திரம் பண்ணு. சரியான பாதையில் இனி நான் விழுந்து போக கூடாது, இனி நான் பின்வாங்கி போக கூடாது, இனி நான் நெருக்கப்படக்கூடாது, இனி நான் ஒடுக்கப்படக்கூடாது. அடுத்த வாழ்க்கை எனக்கு பரிசுத்தாவியானவர் நியமிக்கிற வாழ்க்கை இருக்கணும், பரிசுத்தாவியானவர் அமைத்து தருகிற வாழ்க்கை இருக்கணும். கையை தட்டி என்னுடைய சுய இஷ்டத்தின்படியான வாழ்க்கை இருக்கக்கூடாது, சத்துருவினால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஏமாற்றத்தின் வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை இருக்கணும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். வார்த்தை கொடுத்து அருமையான ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே ஜெப விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இந்த இரவு ஆராதனை இந்த நாளில் நடைபெற இருக்கிற இந்த அமாவாசை இரவு ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இடத்திலே கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நல்ல பாக்கியத்தை தார். அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் என்றும் அவர் வருகை மட்டும் நாம் அனைவரோடு உலகத்துள்ள பரிசுத்தவன்கள் யாவரோடும் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த ஊழியரோடும் அவருடைய ஊழியத்தோடும் அவர் குடும்பத்தோடும் அவர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென்.